அன்பை தேடியே அலைந்து திரிந்த நாட்கள் உலக அன்பை தேடியே அலைந்து திரிந்த நாட்கள் மனிதர் நெஞ்சு கீறுகையில் இதுதான் அன்போ என்று கதறினே உள்ளம் முழுவதும் காயங்கள் கண்ணீர் அனைத்திலும் ஏக்கங்கள் உண்மை காதலில் இயேசு அருகில் வந்தார் உறைந்த உள்ளத்தை மீண்டும் உருவாக்கினார் உண்மை காதலில் நிழலாய் அருகில் வந்தார் இதுதான் உண்மை அன்பு என்று நிச்சயமாக்கினார். ஒவ்வொரு நாளும் எல்லாரும் வெல்கம் பண்ணிடலாமா? VBS வெல்கம் 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 பண்ணிருங்க கிட்ட இருக்கல போட்டு. வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் 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 சூப்பர். சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு ஆண்டி நான் வந்து ஆண்டவர்களை நான் விசுவாசிக்கிறேன். சூப்பர். சோ இன்னைக்கு நம்ம எத்தனாவது டே வந்திருக்கோம்? செகண்ட் டே. வெரி குட். என்ன டே சொன்னேன் நேத்து ஆண்டி? இன்னைக்கு எல்லாரும் ஒரு ஆப்சென்ட் மைண்ட்ல இருக்கிறாங்க. போச்சுடா. ஓகே இன்னைக்கு என்ன டே? பிங்க் டே. ட்ரெஸ்ல பாத்தீங்களா? அப்படியே பிங்க்ல வந்திருக்க ஒவ்வொரு டைப் ஆஃப் பிங்க் சூப்பர் சூப்பரா எல்லாரும் வந்திருக்கீங்க. நீங்களும் சூப்பரா பிங்க்ல வந்தவங்களும் ஒரு ஓயா சொல்லுங்க பாப்போம். வெரி குட் சூப்பர் 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 சூப்பர். ஓகே நம்ம ப்ரே பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? எல்லாம் ப்ரே பண்ண என்ன பண்ணணும்? ஒட்டி போட்டு கை கூப்பி கண்ணை மூடணும். எஸ் கண்ணை மூடி ஏசப்பாவை நோக்கி தேங்க்ஸ் சொல்லணும். ஓகேவா? ஏசப்பா இன்னைக்கு செகண்ட் டே சூப்பரா நடத்தி கொடுக்கணும், நம்மோடு கூட பேசணும், இன்னைக்கு என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போறாருன்றத நம்ம கேட்கலாம். ஓகேவா? எல்லாம் கண்ணை மூடி ப்ரே பண்ணுங்க பாப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு
ஸ்தோத்திரம். இந்த 2வது நாள் வீபேசே உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா எங்களோடு கூட இருங்கப்பா, எங்களை நடத்துங்க அப்பா. இன்னைக்கு அப்பா பிள்ளைகளுக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறீரோ அப்பா அழகாய் கற்றுக் கொடுங்க சுவாமி. அப்பா நேற்றைய தினமும் என் தகப்பன் எங்களோடு கூட இருந்தீங்க, அழகாய் நடத்தி கொடுத்தீங்க. எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் கிருபையும் நீங்க கொடுத்துருங்க சாமி. வந்திருக்கிற அத்தனை குழந்தைகளையும் என் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க சாமி. உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் ஒரு சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஆமென். சூப்பர் 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 சூப்பர், வெரி குட். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு வந்து நம்ம செகண்ட் டே வந்திருக்கோம்ல. செகண்ட் டே என்ன லெட்டர்? ஃபைவ்ல என்ன செகண்ட் லெட்டர்? ஏ. சத்தமா சொல்லுங்க. ஏ. சோ ஏன்னா என்ன தெரியுமா? என்ன நேத்து வந்து எஃப்க்கு ஃபெயிலியர் பார்த்தோம். இன்னைக்கு ஏன்னா அவர்ஷன், ஆங்கிரி. ஓகேவா? அவர்ஷன்னா என்ன தெரியுங்களா? அவர்ஷனா வெறுப்பு, எதை பார்த்தாலும் அப்படி வெறுப்பா, அப்படி கோவமா. ஆங்கிரி, ஆங்கிரி வந்து கோவம் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கிறீங்க இல்லையா? ஏன் அப்படி வந்து நிலைமையில இருக்கிறீங்க எல்லாரும் அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாருமே நீங்க நேசிக்கல, அந்த அன்பு செலுத்த யாரும் இல்ல. அம்மா நேசிக்க மாட்டேறாங்க, அப்பா நேசிக்க மாட்டேறாங்க, திட்டிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல. சோ அப்ப உங்களுக்கு என்ன வருது? ஒரு வெறுப்பு வருது இல்ல? யார பார்த்தாலும் உங்களுக்கு கோவம் வந்து என்ன பண்றீங்க? வெறுப்பா பேசுறீங்கல்ல. சோ அதுதான் அவர்ஷன். சோ இந்த அவர்ஷனை ஏசப்பாவை நம்ம வந்து நம்பும் போது அதை எப்படி மாத்தி கொடுத்துருவாரு தெரியுமா? எப்படி மாத்தி கொடுத்துருவாரு? அஃபெக்ஷனேட்டா. ஆண்டவர் வந்து அன்புள்ளவர் தானே ஏசப்பா. அன்புள்ள தேவன் நம்மளுக்குள்ள வரும்போது தேவ அன்பை நம்மளுக்குள்ள ஊற்றிட்டாருன்னா நம்ம எப்படி ஆயிடுவோம் தெரியுமா? லவ்வபிளா ஆயிடுவோம், சூப்பரா ஆயிடுவோம். நம்மளும் எல்லாரும் நேசிக்க ஆரம்பிப்போம், எல்லாரும் நம்மள நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே குட்டீஸ், சோ இப்ப நம்ம வந்து நிறைய பேர் வந்து அன்பை தேடி எங்கெங்கயோ போறாங்கல்ல. அந்த அன்பை பத்தி ஒரு சாங் மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? சூப்பரா. வெரி குட் வெரி குட். பண்ணிடலாமா? Facebook பாக்குறோம், அப்புறம் என்னெல்லாம் போறீங்க? வாட்ஸ்அப் பாக்குறீங்க, அப்புறம் என்ன பாக்குறீங்க? யூடியூப், இன்ஸ்டா, அப்புறம் அங்க யாராவது
யாராவது ஃப்ரெண்டு கிடைப்பாங்களா, அவங்க வந்து நம்மள நேசிப்பாங்களா, அவங்க நம்மள்ட்ட ஃப்ரெண்ட் ஆவாங்களா, இல்ல டோரா? ஆமா, அப்படிலாம் நம்ம வந்து அன்பை தேடி எங்கேயோ போறோம். ஆனா டெய்லி பைபிள் படிச்சு ப்ரே பண்ணி ஏசப்பாவை நம்புனீங்கன்னா ஏசப்பா தான் நம்மள உண்மையா நேசிக்கிற ஆமா கடவுள். அவர் உள்ள வந்துட்டானா நம்ம எப்படி ஆயிடுவோம்? அன்புள்ள பிள்ளைகளா சூப்பரா ஆயிடுவோம். சரியா? அப்படிதான் இருக்கணும். ஓகேவா? எங்க டாம காணோம். அச்சோ திட்டுவார். ஐயோ டாம் வராம இருக்கு. அச்சோ சாரி டாம், நீ வந்து சோம்பேறி பையன்ல. டாம் இங்க பாரு, வீபிஸ் பாதி முடிக்க போகுது. இன்னைக்கு தூக்கமா நேத்து நீ வரல, தூங்கிட்டு இருந்தீல, அதனால இன்னைக்கு மறந்துட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. குட்டீஸ் நீ இல்லன்ட்டு வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. எங்க டாம் போனா, எங்க டாம் போனா? டாம் இல்லாம என்ன வீபிஸ் நடந்துறீங்க? தூங்கிச்சு. நீங்க அப்படி இருக்க கூடாது குட்டீஸ். ஓகேவா? டாம் மாதிரி தூங்க கூடாது. எத்தனை மணிக்கு வீபிஎஸ்? 10 மணிக்கு வீபிஎஸ்னா நீங்க எத்தனை மணிக்கு வந்து உட்காரணும்? 10 போட்டுருவேன். ஓகேவா? அதனால நீங்க வந்து 9:30 வந்துடணும். ஓகேவா? அப்பதான் சூப்பரா நம்ம வந்து இயேசுப்பாவை நிறைய தெரிஞ்சுக்கலாம்ல. இப்ப நிறைய நம்மளுக்கு தெரிய முடியாம போச்சுல இல்லையா? ஓகேவா? சோ வந்து அப்புறம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. என்ன சாக்கு போக்கு? என்ன சாக்கு போக்கு? நான் வரும்போது டிராபிக் ஆயிருச்சு. பத்தியா? லியோ கரெக்டா சொல்லலாம். டிராபிக் ஆயிருச்சு ஆண்டி. நான் எந்திரிச்சு நான் பேஸ்ட பல்லு வளர்க்கினியாட்டா? வலிக்கிச்சா? குளிச்சியாட்டா? குளிச்சியா? குளிச்சியா? அது மட்டும் காது கேட்க மாட்டேன். நான் வந்து நிக்க விட மாட்டேன். ஓகே? ஆமா, ஏசுப்பா பிள்ளைங்க கிளீனா இருக்கணும். குளிக்கணும், பிரஷ் பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணணும்? பைபிள் படிக்கணும், ப்ரே பண்ணணும். அது மட்டும் செய். சாப்பிடணும். சோ எல்லாம் வந்து கரெக்டா பங்க்சுவலா இருக்கணும். ஓகேவா? அதுதான் ஏசுப்பா பிடிக்கும். ஏசப்பாக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? பெர்ஃபெக்ட் காட் இல்ல? சோ எல்லாமே கரெக்டா அழகா பண்ணணும்னு நினைப்பாரு. சோ அப்படிப்பட்ட பிள்ளைங்களா நம்ம இருக்கணும்டா. ஓகேவா? டன். ஒரு பாட்டு வரப்போகுது குட்டீஸ். அதுல பாத்தீங்கன்னா காட்டுல இருக்கிற மிருகங்கள் கூட சொல்லுது, அப்புறம் வந்து ஏரியில இருக்கிற மிருகங்கள் சொல்லுது, அப்புறம் வந்துட்டு எல்லாருமே என்ன சொன்னாங்க தெரியுமா? Jesus loves you அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த சாங் ஒரு சூப்பர் சாங் இருக்கு. அதை நம்ம பார்த்து வந்துருவோமா? ஓகேவா? ஓகே, சூப்பர் சாங். காட்டுக்குள்ள போய் பார்த்து வந்துடலாமா? வழியா போய் ஏறி வழியா போய். ஆமா, நீ அங்க போய் அப்படியே ஐக்கியமாயிராத. ஓகேவா? ஆமா, மேபி நீ அங்க போனா எனக்கு பயமா வேற இருக்கு டாம கூட்டிட்டு போறதுக்கு. அங்க போய் மிங்கிலாய் நீ வராம போனீனா அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. சரி போயிட்டு வரலாம். பாட்டு பக்கம் வாங்க, போலாம். போலாமா? காட்டு பக்கம் போகும்போது சிம்பான்சி பார்த்தேன் தெரியுமா? சிம்பான்சி பார்த்தேன் தெரியுமா? என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? ஹூ 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 Jesus loves you, Jesus loves you. One more time. Hoo 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 hoo. Jesus loves you, Jesus loves you. ஏரி பக்கம் போகும்போது முதலைய பார்த்தேன் தெரியுமா? முதலைய பார்த்தேன் தெரியுமா? என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? wow 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 wow. Jesus loves you, Jesus loves you. One more time. wow 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 wow. Jesus loves you, Jesus loves you. சர்க்கஸ் பக்கம் போகும்போது ஜோக்கர் மாமா பார்த்தேன் தெரியுமா? ஜோக்கர் மாமா பார்த்தேன் தெரியுமா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஆ ஆ ஆ
Jesus loves you. Jesus loves you. One more time. Ha 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 ha. Jesus loves you. Jesus loves you. சர்ச்சு பக்கம் போகும்போது குட்டி தம்பி பார்த்தேன் தெரியுமா? குட்டி தம்பி பார்த்தேன் தெரியுமா? என்ன சொன்னா? என்ன சொன்னா? ஹalleluya hallelujah 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 சொன்னானே. ஹalleluya hallelujah 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 சொன்னானே. ஹalleluya hallelujah 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 சொன்னானே. Hallelujah, 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 சொன்னானே. எங்க எங்க போன ஒரு கொரிலா வச்சு நீ அவரும் உட்காந்து கதை பேசிட்டு இருந்த. நானும் கொரிலா தான் இவன் நினைச்சேன். ஒரு நிமிஷம் பாக்கும்போது ஓ அப்படிலாம் ஃப்ரெண்ட்லாம் வச்சிருக்கியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்கூல் குட் ஃப்ரெண்ட். இப்போ பயங்கரமான சர்ச் வேற. ஓகே 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 ஓகே. சோ அங்க இருந்தாங்களா முதல்ல சர்ச் குட்டா? முதல்ல பாத்தியா? அது என்ன ஃப்ரெண்ட்? காது கேக்குதா இல்லையா? சரி ஓகே போ. ஏதோ ஃப்ரெண்ட். சோ நம்ம வந்து சிம்பன்சி பார்த்தோம், அப்புறம் என்ன பார்த்தோம்? முதல்ல பார்த்தோம், ஜோக்கர் மாமா பார்த்தோம். இல்ல இதுல எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு? ஜோக்கர் மாமா. ஓகே ஜோக்கர் மாமா எப்படி சிரிச்சாரு? சூப்பர் சிரிச்சாருல. வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர். நீங்க எல்லாரும் வீட்டுல அப்படிதான் சிரிக்க போறாங்க. ஓகே குட்டீஸ், ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாமா? ஓகேவா? எல்லாரும் வந்து நேத்து என்ன கத்துக்கிட்டோம்? அல்லேலூயா கத்துக்கிட்டோம்ல. அல்லேலூயா சூப்பரா கத்துக்கிட்டோம்ல. அல்லேலூயா சொல்லி நான் 1 காமிச்சுனா அல்லேலூயா, 2 காமிச்சா ஆமென் கத்துக்கிட்டோம். ஒண்ணே விட்டுட்டா பண்ணோம். நீ வந்து தூங்கிட்டு இருந்தா எப்படி பிரார்த்தனை பண்றது? சரி ஓகே நீ பண்ணிடலாமா? ரெடியா? ஓகே நான் அல்லேலூயா சொல்லி 1 சொன்னா அல்லேலூயா, 2 சொன்னா ஆமென் சொல்லணும். ஓகே அல்லேலூயா 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 ஆமென் ஆமென். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். அப்புறம் பரதநாட்டியம் அல்லேலூயா சொன்னல செஞ்சிடலாமா? ஹா ஹா லே லே லு லு யா யா அல்லேலூயா அல்லேலூயா. ஹா ஹா லே லே லு லு யா யா அல்லேலூயா அல்லேலூயா. சூப்பர் சொல்றீங்க. சூப்பர் சூப்பர். கிரிக்கெட் கிரிக்கெட். ஓகே ஓகே பால் தடவிக்கலாமா? ஓகே ரெடி. ஹா ஹா லே லே லு லு யா யா அல்லேலூயா அல்லேலூயா. ஓகே ஹா ஹா லே லே லு லு யா யா அல்லேலூயா அல்லேலூயா. வெரி குட். பவுடர் பவுடர் செஞ்சலாமா? ஹா ஹா லே லே லு லு யா அல்லேலூயா அல்லேலூயா. சூப்பர். அழகு அழகு அழகு. வெரி குட். இப்போ 1 2 3 நீ அழகுடா, அழகு சொல்லடா. சூப்பர். அழகு அழகு. வெரி குட். ஓகே இப்போ வந்து 1 2 3 பண்ணிடலாமா? 1 2 3 நம்ம முன்னாடி போ லாஸ்ட் டே பண்ணோம். 1 இந்த கையில போடணும், 2 அப்புறம் வந்து இந்த கையில லெஃப்ட்ல போடணும், அப்புறம் தலையில போடணும், ஹிப்ல போடணும். புதுசா வந்து நிறைய பசங்க என்ன கேட்டாங்க, நாங்க கால்ல போடுறோம்னு சொல்லிருக்காங்க. சோ எப்படி போடுறாங்கன்னு பாப்போம். கால்ல போட்டுட்டு கையிலே போட்டுட்டு அடுத்து வந்து 2 காலையும் 2 கையிலையும் போட போறீங்க. பாத்துக்கலாமா? எப்படி ஆண்டி அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே போட்டுருவோம். ஓகேவா? ரெடியா? 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்க வந்து ரைட் ஹேண்ட்ல சூப்பரா போட்டுருவீங்கன்னு ஆண்டி ஃபாஸ்டா சொன்னேன். ஓகே லெஃப்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். தலையில தலை கீழே விழுந்துடக்கூடாது டாம்க்கு. ஓகேவா? ஐயோ எல்லாம் சிரிச்சிருவாங்க டாம்.
Okay, 1. மெல்லமா say 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தலையில செய்ய சொன்னா உடம்புல செய்யுது. ஓகே, இப்போ வந்து இடுப்புல. ஓகே, 1 மாவாட்டணும், 2, 3, 4, ரொம்ப சூப்பரா இருக்கு, 5, 6, 7, 8, 9, 10. 10 இப்படி போடுவீங்க. 1 போட்டு ஒரு ஜம்ப் பண்ணி 0 போடணும். 10 போடலாமா? 10. 1 போட்டு வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு காலையும் ஒரு கையிலையும் செய்ய போறீங்க. தெரிஞ்சிருமா? ரெடி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. யார் ரெண்டு காலையும் ரெண்டு கையிலையும் செய்ய போறா? நீ செய்ய. ஐயோ வேண்டாம், பயமா இருக்கு, பயமா இருக்கு, வேண்டாம் வேண்டாம். 4. அம்மா ரெண்டு காலையும் தூக்குறேன். வெரி குட், சூப்பர் சூப்பர். நீ வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, லியோ வந்து உங்களுக்கு செஞ்சு அனுப்புறானா? என்ன லியோ? ஓகேவா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே தங்கங்களா, சூப்பரா செஞ்சீங்க. இன்னைக்கு புதுசா ஒரு அலையிலியா கராத்தே அலையிலியா கத்துக்க போறோம். கத்துக்கலாமா? ரெடியா? கராத்தே எப்படி குத்தியும் டிஷ் டிஷ் டிஷ். ஆமா, அதுக்கு சவுண்ட் போடுவாங்க. கியா கியா வாங்க. சூப்பரா சரிங்க. ஓகே, கையை வச்சுக்கோங்க எல்லாரும். லே லே லூ யா யா. ஹalleluya ஹalleluya. நூறு செய்யலாமா? ரெடி? லே லே லூ லூ யா யா. ஹalleluya ஹalleluya. வெரி குட் வெரி குட், சூப்பர் 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 சூப்பர். வெரி குட். அப்புறம் வந்துட்டு ஒரு கிளாப். நேத்து என்ன கிளாப் பார்த்தோம்? வடக்கு வடக்கு. அப்புறம் என்ன பார்த்தோம்? ஒரு வடை சாப்பிட்டு வந்துடலாமா? வடை சாப்பிட்டு டாம்காக செஞ்சிடலாமா? ஓகே, கலர் 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 பட் 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 ஸ்வை. இன்னைக்கு உப்பு போடல. இன்னைக்கு உப்பு போடல. என்ன அப்பா பார்த்தாலும் உப்பு போடலன்னா என்ன பண்ணப்போம்? ஓகே, உப்பை தொட்டு தொட்டு சாப்பிடுங்க. ஓகே, இது உப்பு போடுங்க. ஓகே, கலர் 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 பட் 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 ஸ்வை. சூப்பர் 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 சூப்பர். ஓகே, மேக்கப் கிளாப். எல்லாருக்கும் வந்து வேர்த்துச்சுல, மேக்கப்லாம் கரைஞ்சு போச்சுல, போட்டு வந்துடலாமா? நம்ம மேக்கப்ல வெறும் பவுடர் தான். என்ன தங்கங்களா? சூப்பரா போட்டுருமா? ஓகே, சிக் 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 பட் 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 பட். வாவ் வாவ். யே சூப்பர். சிக் 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 பட் 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 பட். வாவ் வாவ். யே சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் வந்து ஜீசஸ் கிளாப் பண்ண மாதிரி இன்னைக்கு பைபிள் கிளாப் பண்ணிடலாமா? BIBLE பைபிள் அப்படி சொல்லணும். ஓகேவா? ரெடியா? BIBLE பைபிள் BIBLE பைபிள் BIBLE பைபிள் BIBLE பைபிள். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர். அப்புறம் வந்து இன்னைக்கு நியூவா வந்து ஒரு கிராஸ் கிளாப். கிராஸ் வந்து எப்படி இருக்கும்? மேல கீழே ரைட் லெஃப்ட். ஓகேவா? அப் அண்ட் டவுன் ரைட் அண்ட் லெஃப்ட், அப் அண்ட் டவுன் ரைட் அண்ட் லெஃப்ட். இது வந்து நான் மாத்தி மாத்தி சொல்லுவேன். அப்ப நீங்க கிளாப் பண்ணணும். ஓகேவா? பண்ணிடலாமா? ரெடி? அப் அண்ட் டவுன் ரைட் அண்ட் லெஃப்ட், அப் அண்ட் டவுன் ரைட் அண்ட் லெஃப்ட், அப் அண்ட் டவுன் ரைட் அண்ட் லெஃப்ட், ரைட் அண்ட் லெஃப்ட், அப் அண்ட் டவுன் ரைட் அண்ட் லெஃப்ட், அப் அண்ட் டவுன் லெஃப்ட் ரைட் அப் டவுன் டவுன் அப் ரைட். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, சூப்பரா எல்லாம் பண்ணுங்க. சோ எல்லாமே நல்லா ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு நல்லா வசனம் கேட்கறதுக்கு, பாட்டு கேட்கறதுக்கு. சோ இன்னைக்கு என்ன வந்து நம்ம கத்துக்க போறோம்? இயேசுப்பாவுடைய அன்பை குறிச்சு. இயேசுப்பா அன்புள்ளவர் இல்லையா? சோ அந்த அன்பு நமக்குள்ள இருக்கும் போது, நம்ம பரிபூர்ண அன்பினால நிறையப்படும் போது நம்ம எப்படி ஆயிடுவோம்? இயேசுப்பா மாதிரி எல்லாரும் நேசிக்க ஆரம்பிச்சிடுவோம். கரெக்ட் தானே? ஆமா, அதனால நம்ம இந்த அன்பை பத்தி பார்க்க போறோம். அதனால தங்கங்களா, நீங்க எப்படி இருக்கணும்? ஆமா, இயேசுப்பா பிள்ளைங்களா நல்லா டெய்லி ப்ரே பண்ணணும். இந்த டாம் மாதிரி லேட்டா எழுந்திருக்க கூடாது, சீக்கிரமா எழுந்திருக்கணும், பிரஷ் பண்ணணும், அப்புறம் வந்து பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கணும், குளிக்கணும். அப்புறம் ஆக்ஷனை பாருங்க. சோ அந்த மாதிரி நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியா சாப்பிடணும், டெய்லி பைபிள் படிச்சு ஏசப்பா பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா ஏசப்பாவுடைய அன்பு நம்மளுக்குள்ள வந்துரும். நம்ம யார் மேல என்ன பண்ண மாட்டோம்?
கோபத்தை காட்ட மாட்டோம். அப்படின்னு மூஞ்சி இப்படி கோபம் மாறும்போது கண்ணாடியில பாத்துருக்கீங்களா உங்க முகத்தை? ஆமா, நீ அசிங்கமா இருப்ப. ஆமா, நீங்க கோவப்பட்ட உடனே அப்படியே அந்த மூஞ்சியோட போய் கண்ணாடிய பாருங்களேன், உங்க முகம் எப்படி இருக்குன்னு. அப்படி தூக்கி எறியும் போது ஒரு திங்ஸ் அப்படி தூக்கி எறிவீங்கல்ல, அப்ப போய் உங்க முகத்தை பாருங்க, சரியா? அப்ப எப்படி ஆயிடும்? ஆமா, நீ எப்படி ஆயிடும் தெரியுமா? அம்மா சாத்தா மாதிரி மூஞ்சி மாறிடும். ஆமா, அதனால எஸ்பா பிள்ளைங்க கோவப்படக்கூடாது, யாரையும் வெறுக்க கூடாது. நல்ல பிள்ளைங்களா எஸ்பா பிள்ளைங்களா இருக்கும் போது அப்படியே அன்பா அழகா மாத்திருவார். ஓகேவா? மோசே பாத்தீங்கன்னா மலை மேல ஏசப்பா கூட பேசிட்டு வருவா, முகம் எப்படி இருந்துச்சு? பிரகாசமா இருந்துச்சுல. அம்மா நம்ம மேக்கப்பே போட தேவையில்லை. எஸ்பா பிள்ளைங்களா இருக்கும் போது முகம் பிரகாசிக்கும். ஓகேவா? அந்த அன்பு நம்மளுக்கு வெளிப்படும். சோ குட்டீஸ், எல்லாரும் நெக்ஸ்ட் செஷன் ரெடி ஆயிடுங்க. அங்கிள் வந்து வர போறாங்க, நிறைய நம்ம கத்துக்க போறோம். ஓகேவா? பாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? 2வது நாள் ஜாலியா வந்துட்டீங்களா? முதல் நாள் உங்களை பார்க்கும் பொழுது நினைச்சு நான் 2வது நாள் எல்லாரும் வந்துருக்கீங்க. ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொன்னீங்க இல்லையா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கல்ல. யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு வந்திருக்கீங்களோ அவங்களோட பேரோட எழுதி எங்களுக்கு அனுப்பணும். யாரெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களோ அவங்க ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் ஆண்டி அனுப்ப போறாங்க. ஓகேவா கிட்ஸ்? ஓகேவா? ரெடி? ஆனா இன்னைக்கு முக்கியமான ஒரு நபரை பார்க்க போறோம். யார் இது? டிட்டோ. அம்மா, என்ன வாய போட்டு வாய் இப்படி இது பண்ற? வாய் என்ன பண்ணிட்டு இருக்கிற? மென்னுட்டு இருக்கியா? மென்னுட்டு எல்லாம் இருக்க வேண்டாம். அம்மா டிட்டோ, எங்க போன? எனக்கு கோவமா இருக்கு. கோவமா இருக்கா? ஏன்? என்ன ஆண்டி கூப்பிடவே இல்லை. கூப்பிடவே இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ஓ, உன்னை மட்டும் கூப்பிடலையா? அதுக்கு நான் என்ன செய்யறது? ஆண்டி உன்னை மறந்துட்டாங்க. சண்டை எல்லாம் போடாத. ஆண்டி உன்னை மறக்கல, உன்னை சூப்பரான ஒரு இடத்துக்கு யூஸ் பண்றதுக்காக உன்னை விட்டு வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். பொய் தான் சொல்றீங்க? பொய்யெல்லாம் சொல்ல, உண்மைதான் சொல்றேன். ஆண்டிக்கு அன்பே இல்ல. ஆண்டிக்கு உன் மேல அன்பே இல்லையா? அன்பு அப்படிலாம் சொல்லாத. ஆண்டிக்கு உன் மேல ரொம்ப பாசம் ஜாஸ்தி. அதனாலதான் உனக்கு எவ்வளவு அழகான முடி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நல்லதா இருக்கு. அதெல்லாம் நல்லதா இருக்க. சாப்பிட போட்டாங்க, அதெல்லாம் நல்லதானே போடுறாங்க. அப்புறம் என்ன அன்பு இல்லைன்னு சொல்றேன்? சிக்கன் பிரியாணி மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சிக்கன் பிரியாணி மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? சரி, கூட உனக்கு போட சொல்லிடலாம். ஆமா, இன்னும் எதுக்கு வந்திருக்கோம்? நீ என்ன பேசிட்டு இருக்கிற? எல்லாத்துக்கும் ஜாலியா விளையாட்டு. நீ ஜாலியெல்லாம் விளையாட வேண்டாம். நீ வந்து இன்னைக்கு 2வது நாள் வந்துட்டோம். நம்ம 2வது நாள் வந்துட்டோம். ஆமா, சூப்பரான தலைப்பு வச்சிருக்கிறோம். இந்த வருஷம் நம்ம ஃபெய்த் அப்படின்ற தலைப்பின் அடிப்படையில் ஓடிட்டு இருக்கோம். சூப்பரா ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஃபெயிலியர் பத்தி பார்த்திருக்கிறோம். இப்போ நம்ம ஏ அப்படின்ற வேர்டை பத்தி பார்க்க போறோம். ஓ, அவர்ஷன். ஓ, ஆங்கிரி பத்தியா? எனக்கு கூட தெரியல டிட்டு. நீங்க எவ்வளவு அழகா சொல்ற. நீ நல்ல ஞானவான் தான். சரி டிட்டோ, அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்ஷன்னா இன்னும் நல்லா தெரியும். ஆமா, அதுதான் அவர்ஷன். உங்க அப்பா ஒண்ணு நேசிக்கலையா? ஆன்டி ஒண்ணு நேசிக்கலையா? அப்படி எல்லாம் சொல்லாத டிட்டோ. வெறுப்பா வருதா? வெறுப்பெல்லாம் வரவே கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல உன்னையும் என்னையும் ரொம்ப ஒருத்தர் நேசிக்கிறாரு. ஆமா, உண்மையதான் சொல்றேன். ஆமா, உன்னை ரொம்ப நேசிக்க ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சோ அவர் இந்த உலகத்துல உனக்காகவும் எனக்காகவும் உன்னுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் நம்ம மேல வச்சிருந்த அளவு கடந்த அன்புக்காகத்தான் இந்த உலகத்துல மனுஷ ரூபம் எடுத்து பிறந்து வளர்ந்து அவங்க அடிக்கப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டாங்க, 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்தாங்க. ஆமா சுட்டு நல்லா தெரிஞ்சுக்கோ. ஏசப்பாவை போல நம்ம நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. அப்படின்னா ஆமா டிட்டோ, ஏசப்பா எப்படி நம்ம மேல அன்பு காட்டி நம்ம மேல பாசம் வச்சு நேசம் வச்சு இந்த உலகத்துக்கு வந்தாங்களோ
அதே போலதான் நம்மளும் மற்றவங்க இடத்துல அன்பு காட்டணும். யார் இடத்துல என்ன செய்யக்கூடாது? வெறுப்ப காட்டக்கூடாது. ஆமா, வெறுப்ப காட்டக்கூடாது. ஏசப்பா நம்ம நேசித்த போல மற்றவங்க நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். நான் சாரி என்ன பாத்தியா டிட்டு, நீ கூட தெரிஞ்சுக்கிட்டிய. ஓகே, ஆன்டி மேல கோவப்பட்டா பரவாயில்ல, நீ சாரி சொல்லிட்ட. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நேசிக்கணும். ஆமா, நேசிக்கணும். எல்லாரும் ஆமா, அன்பா இருக்கணும். உன்னை யாராவது தொந்தரவு பண்ணா கூட அவங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? தெரிஞ்சுக்கூடாது. எல்லாரும் ஆமா, அன்பா இருக்கணும். அவங்க ஒரு வசனத்தை படிச்சிடலாமா நாம? ஓகே, ஓ, நீ சொல்லித்தரியா? ஓகே டிட்டோ, நீ குழந்தைங்களுக்கு சொல்லித்தா. சோ குழந்தைங்க சூப்பரா வசனத்தை எல்லாம் படிச்சுட்டு சூப்பரா வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு நீ சொல்லித்தர வசனத்தையும் அவங்க சூப்பரா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல மனப்பாடம் பண்ணி சொல்ல போறாங்க. ஆமா டிட்டோ, நம்ம இன்னைக்கு அழகா நம்ம கேட்க போறோம். ஓகே, நீ சொல்லித்தா. என்ன பாக்காத, அங்க பாரு. என்ன ஞாபகம்? நீ சொல்ல சொல்லி சீக்கிரமா. ஓகே, மறுபடியும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி இப்படியே சொல்லி தருவ. அன்பில்லாதவன் அன்பில்லாதவன் தேவனை தேவனை அறியான் அறியான். தேவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இருக்கிறார். வாவ், சூப்பர் ஜிட்டு, எவ்வளவு அழகா சொல்லிட்ட. அண்ணே, எனக்கு ரொம்ப ஞானம் அண்ணே. உனக்கு ரொம்ப ஞானம். ஆனா வசனத்தை மறக்க கூடாது. தேவன் என்ன செய்யறாரு? அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கறத மறந்து போகக்கூடாது. அண்ணே, நான் கத்துக்கிட்டேன். ஆமா, எல்லாரும் இடத்துல அன்பா இருக்கும். தம்பி தங்கச்சி, நீங்க கூட மறந்துடாதீங்க. ஏசப்பா உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அவர் நம்ம மேல வச்சிருந்த அன்பு ரொம்ப பெருசு. சோ அதே மாதிரி நீங்களும் மற்றவர்களிடத்துல என்ன செய்யணும்? அன்பு காமிக்கணும். ஓகேவா? குட்டீஸ், இந்த நாள் விபிஎஸ்லேயே உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம எல்லாருக்குமே யாராவது ஒருத்தங்களை பிடிக்காது, இல்லைன்னா அவங்க செய்கிற செயல்னால அவங்க மேலே ஒரு வெறுப்பு கூட வந்துருக்கும். அதே மாதிரி தன்னோடு இருக்கிற மனுஷங்களை நேசிக்க முடியாமல் வெறுப்பை காண்பித்த ஒரு மனிதனை எப்படி அன்பு செய்கிறவராக மாறினாருங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இயேசுவை ஃபாலோ பண்ணுறவங்கள கொலை செய்யணுங்கிறதுக்காக பிரதான ஆசாரியன்கிட்டையும் மற்ற அதிகாரிகள்கிட்டையும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவங்கள பயமுறுத்துறதுக்காக, அவங்கள அடிக்கிறதுக்காகவே இவர் போகிறாரு. தமஸ்குக்கு போகிற வழியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசிச்சு அவருடைய கண்ணு குருடாக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை கேட்டார். சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவர் கேட்குறாரு, ஆண்டவரே நீர் யாருன்னு சொல்லி கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு? மனம் திரும்புகிறாரு. அனன்யாங்கிற ஒருத்தர் மூலமாக அவருக்கு கண் பார்வை கிடைக்கிது. இவர் என்ன பண்ணாருன்னா, இயேசுவை பிடிக்காது, அந்த ஜனங்களை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தவர் அவரை போலவே மாறிட்டார். அவங்கள அடிக்கிறவங்களையும் அவங்கள கஷ்டப்படுத்துகிறவங்களையும் அவங்கள வெறுத்தவங்களையும் மேலேயும் அன்பு காட்டுகிற ஒரு நல்ல மனுஷனாக மாறினார். நம்மளுக்கும் இந்த உலகத்தில் இவங்களை பிடிக்காது அவங்கள பிடிக்காதுன்னு இருந்தாலும் நம்ம இயேசுவை சந்திச்சிட்டோம்னா அவரை போல அன்புள்ளவர்களாக, அவரை போல நேசிக்கிறவர்களா, மற்றவர்கள் மேலே அக்கறை உள்ளவர்களாக நம்மளால் மாற முடியும். வேதம் இப்படியா சொல்லுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்களும் நேசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். God bless you குட்டீஸ். Bye. குட்டீஸ், பிரைஸ் லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த டே 2 விவிஎஸை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே குட்டீஸ்? ஓகே, இன்றைக்கி வந்து டே 2வோட தீம் என்னது? அபர்ஷன் டு அஃபெக்ஷன். ஸோ இன்னைக்கு கிராஃப்ட்ஸ் டைமில்
நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஷேப் கீ செயின் தான் செய்ய கற்றுக்க போகிறோம். நேற்று மாதிரியே நீங்கள் செஞ்ச எல்லா கிராஃப்ட்ஸுமே கீழே மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம கிராஃப்ட்ஸ் டைம்குள்ளார போகலாம். இந்த கிராஃப்ட் செய்ய உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னா ஃபோம் ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் A4 ஷீட் இல்லைனா ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம் தேவைப்படும், சிசர், ஸ்கேல், பென்சில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் ஷீட் சொன்னால அதை வந்து ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. ஹாஃபாக மடிச்சுட்டு ஒரு ஹார்ட் ஷேப் வந்து நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வேற ஒரு பேப்பரில். சரிங்களா? ட்ரேஸ் இந்த இடத்துல வந்து இந்த ஹார்ட்டோட மிட்லேருந்து சைடில் வந்து ஒரு லைனும் இன்னொரு சைட்லேயும் இன்னொரு லைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ வந்து உங்களோட ஹார்ட் ஷேப் வந்து இப்படி இருக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த மிட் போர்ஷனை வந்து எதுவுமே வெட்டக்கூடாது. நீங்கள் அந்த அவுட்லைன் மட்டும்தான் வெட்டணும். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்டென்சில். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அந்த ஃபோம் ஷீட்லேயே என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதோட ஷேப்புக்கு வந்து அப்படியே வெட்டி எடுத்துக்கோங்க. ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு இன்னொரு கலர் ஃபோம் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சைடு மட்டும் அதுக்கு மேலே ஒரு டிசைனுக்காக ஒட்ட வச்சுட்டு ஒரு 1 மினிட் காய விடுங்க. பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஸ்டிக் ஆகிறதுக்கு வந்து ஒரு 1 மினிட் கிட்ட ஆகும். சரிங்களா? அதனால ஒரு 1 மினிட் வரைக்கும் நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பழைய ஏதாவது கீ செயினில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரிங்ஸ் இருக்கும். சரிங்களா? ஏதாவது பழைய கீ செயினில் இருக்க அந்த ரிங் போர்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து லைட்டாக விரிச்சிட்டு இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப்பை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லூப்பில் வந்து நீங்கள் மாட்டி வைக்கணும். அந்த ரிங்கை வந்து இந்த லூப்புக்குள்ளார நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட ஹார்ட் ஷேப் கீ செயின். ஓகேவா? ஓகே குட்டீஸ், பாய். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு டே 2 VBS. இன்னைக்கு ஆன்ட்டி என்ன சொல்லி கொடுத்தாங்க? செகண்ட் டே ஆங்கிரி, அவர்ஷன், அஃபெக்ஷன். ஓகே, இதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ மம்மி டாடிஸ் எல்லாம் ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி பிஸியா ஓடிக்கிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட பாசம் காட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு சோகமா இருக்கீங்களா குட்டீஸ்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருக்கீங்களா? இது எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா குட்டீஸ்? ஏசப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவர் சொல்றதை நம்ம கேட்டோம்னா எல்லா காரியங்களையும் ஓவர் கம் பண்ணிடலாம். ஆமாம், ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். He protects you, He cares you, He lifts you, He is there with you for all the situation. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மளை கைவிடாதவரா இருப்பாங்க. அநேக டைம்ல நம்ம ரொம்ப லோன்லியா காணப்படலாம். ஆனா ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நம்மளால செய்ய முடியும். ஆமா குட்டீஸ், இப்போ அன்பு இல்லையே, யாருமே என்கிட்ட பாசமா இருக்க மாட்டேங்கிறாங்களே, நீங்க சோகமா இருக்கீங்களா? அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க அந்த அன்பை மற்றவங்களுக்கு கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் உங்ககிட்ட சண்டை போடுறாங்களோ அவங்கள ரொம்ப நேசிங்க. அப்படி செய்யறப்போ நம்ம ஆங்கிரியை ஓவர் கம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யார்கிட்டலாம் நீங்க அஃபெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அவங்க கிட்டலாம் நல்ல பாசமா நீங்க பாசமா இருங்க. அவங்க உங்ககிட்ட பாசம் கொடுக்காட்டி நீங்க அவங்களுக்கு பாசத்தை கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த அஃபெக்ஷனை வந்து அவங்களுக்குள்ளே பாண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். குட்டீஸ், இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார். தேங்க்யூ. வெரி குட், வெரி குட். சோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சூப்பர் கேம் நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்களும் வீட்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், விளையாண்டு பார்க்கலாம். ஓகேவா? சோ இதுல வந்து ஆன்ட்டி என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 திங்ஸ் வச்சிருக்கேன் குட்டீஸ். ஒரு கப்பு, இங்க ஒரு கப் இருக்கு, இது ஒரு சர்ஃபெக்சல். ஆமா, சோ இருக்கா? அதே ஆர்டர்ல கீழே இருக்கு, ஆனா ஆர்டர் மாறி இருக்கு. சோ இங்க இருந்து வர்றவங்களுக்கு இந்த
கீழே வச்சிருக்கிற ஆர்டர் வந்து தெரியாது. ஆனா கரெக்ட் ஆர்டர்ல ஒரே வாய்ப்பு தான் அதுல வந்து அவங்க வைக்கிறாங்களான்னு நம்ம கேம் பார்க்க போறோம். புரிஞ்சுதா? கேம் புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதா? வெரி குட். சோ ஒரே இதுல அவங்க வந்து கரெக்டான யார் இந்த ஆர்டர்ல வந்து மேல வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரெடியா? ரெடி சொல்லிடலாமா? ரெடி. சூப்பர். குட்டீஸ் தப்பா பண்ணாங்கன்னா உங்களுக்கு பவுடர் போட்டுக்கலாமா? ஓகேவா? ரெடியா வச்சுக்கிறேன். ஓகே. ரெடி பண்ணலாம். ये करेक्ट சூப்பர் டோரிமா வெரி குட் கேப் பண்ணிருக்கீங்க கான்செப்ட் டோரி கரெக்ட்டா பண்ணிருச்சு ஓகே கிளம்பிக்கலாம் நான் ஆர்டர் மாத்துறேன் பின்னாடி போயிடு ஓகே ரெடி சூப்பர் அடுத்து வாங்க மாத்திக்க கீழே இருக்கிற ஆர்டர் வந்து மேல வரணும் எப்படின்னா மாத்திக்கலாம் சூப்பர் நீங்க ஓகே நான் ஆர்டர் மாத்துறேன் எல்லாம் சாமியா உள்ளறாங்கப்பா ரெடி ஓகேவா அவ்வளவுதானா வாங்க ஓகே வெரி குட் அடுத்து ஆர்டர் மாட்டிடலாமா கேம் புரிஞ்சுதா இன்னொரு கால் ஆர்டர்லாமா சூப்பரா நடக்கிறாங்க சாமி ஆர்டர் ரெடி கரெக்ட் காஃபி டீ போண்டா அவ்வளவுதானா ஓகே நீங்க மாத்துங்க ஓகே சூப்பரா நீங்க விளையாட்டு பாருங்க தேங்க்யூ சோ மச் காட் பிளஸ் யூ லல்ல பை எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெகேஷனல் ஹாலிடேஸ்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு ஓகே எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன் வெண்ணிலா ஆண்டிக்கும் நன்றி சொல்றேன் ஏன்னா அந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதற்காக நான் வந்து ரொம்ப நன்றி சொல்றேன் ஓகேவா இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா ஸ்டே கூல் ஓகே ஸ்டே கூல் அப்படின்றது நம்ம கூல் எங்க இருக்கும் கூலிங்லாம் ஸோ ஏர் கண்டிஷனர் ரூம்ல வந்து இருக்கும் ஸோ அந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாடி ஃபுல்லா நம்ம கூலா வச்சுக்கணும் ஸோ ஏர் கண்டிஷனர் இருக்கிற இடத்துல வென்டிலேட்டட் ரூம்ஸ்ல வந்து இருக்கலாம் அதுக்காண்டி ரொம்ப நேரம் நம்ம ஏசியில இருக்கக்கூடாது ஓகேவா ஏன்னா ஏசியில இருந்தா என்ன ஆகும் ரொம்ப நேரம் இருக்கும்போது நம்ம பாடியில இருக்க
வாட்டர் எல்லாம் ட்ரை அப் ஆகி டீஹைட்ரேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ரொம்ப நேரம் நம்ம ஏர் கண்டிஷனர் ரூம்ல இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் நம்ம பாடியில கூலா இருக்கிறதுக்கு நம்ம ஷவர் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இப்ப வெயில் காலம் அதிகம் இருக்குல்ல, டெம்பரேச்சர் எல்லாம் பாத்தீங்கல்ல எவ்வளவு எகிரிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் நியூஸ் பார்த்துட்டு தானே இருப்பீங்க. சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம கேர்ஃபுல்லாவும் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் ஞானத்தை தந்திருக்காரு இல்லையா? சோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி என்ன அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா காஃபி, அதே மாதிரி சன்லைட் எக்ஸ்போசர்ல போகக்கூடாது. இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். நல்ல டைட்டா ட்ரெஸ் பண்றது இதெல்லாமே என்ன பண்ணணும், நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? சோ இதுல நம்ம ஸ்டே கூல், எப்பயுமே நம்ம கூல் தானே, கூலா இருந்துப்போம். ஓகே, முடியாதுன்னா அப்படிலாம் சொல்லாத, முயற்சி எடுக்கணும். ஓகேவா? முடியாதுன்னா அது முட்டாள்தனம். பாக்குறேன். நீ வேற இன்னைக்கு வேற கெமிஸ்ட்ரி டெஸ்ட் வேற பேப்பர் கொடுக்குறாங்க. எனக்கு வேற நான் எப்படி எழுதிருக்கேன்னு பயமா இருக்கு. ஆனா நான் நல்லா தான் பண்ணேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நான் போன வாரம் நடத்தின கெமிஸ்ட்ரி டெஸ்ட் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். ஆனா யாருமே ஒழுங்கா டெஸ்ட் எழுதல. அதான் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. நான் ஒரு பொண்ணு கூப்பிடணும்னு நினைக்கிறேன். சி இங்க வா. எதுக்கு இப்போ இவங்க கூப்பிடுறாங்க? சரி போவோம். நான் எதுக்கு ஜெஸ்ஸியை கூப்பிட்டேன் அப்படின்னா, எப்பவுமே அவள் நல்லாவே படிக்க மாட்டாள், எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆவா. இந்த டெஸ்ட்ல அவள் நல்லா படிச்சிருக்கா, அதனால அவளை பாராட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் எப்படி வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியல மேம். தேங்க்யூ மேம். எவ்வளோ எப்படி அழகா வாங்கினேன். போன தடவைலாம் ஃபெயில் தான் வாங்கினேன். இப்போ எப்படி அழகா ரொம்ப நல்ல மார்க் வாங்கினேன். பட் சொல்ல போகணுன்னா கீப் இட் அப். நீ எப்பவுமே இப்படி ட்ரை பண்ணு. ஓகேவா? ஓகே மேம். இதே மாதிரி நான் நல்ல மார்க் நெக்ஸ்ட் டைம்ல வாங்குறேன் மேம். ஜெஸ்ஸி, எப்படி இவ்வளோ நல்ல மார்க் வாங்கின? இவ்வளோ தடவை நீ ஃபெயில் தானே ஆயிடுச்சு இருந்தா எப்படி இவ்வளோ நல்ல மார்க் வாங்கின? அது ஒன்றும் இல்லைப்பா. நான் கொஞ்சம் நல்லா படிக்க ட்ரை பண்ணேன். நைட் அண்ட் டே நான் படித்தேன். அப்புறம் கொஞ்சம் நான் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணனாலே எனக்கு ஏசப்பா நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாரு படிக்கிறதுக்கு. ஆனால் சொல்லப்போனால் எனக்கு படித்தாலே தூக்கமாக வரும். ஆனால் உங்கள் மம்மி அன்னைக்கு ஒரு தடவை எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அப்போலேருந்து எனக்கு உணர்வு நான் கொஞ்சம் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. அதான்ப்பா. சூப்பர்ப்பா. ஜெஸ்ஸி, நீ மட்டும் எப்படிப்பா இவ்வளோ மார்க் எடுத்த? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுப்பா. நாங்களும் அடி வாங்காமல் இருப்போம்ப்பா. அப்படிலாம் இல்லைப்பா. நீயும் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணி படிச்சனா நீயும் சூப்பராக படிச்சிடலாம். சரி வா ஜெஸ்ஸி, நம்ம வீட்டுக்கு போகலாம். டைம் ஆச்சு. நீ வேற உங்கள் மம்மி டாடிட்டெல்லாம் போய் சொல்லணும்ல நீ டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு. எமிலி, எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க பாரு. எங்கள் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட போகிறாரு. நான் சூப்பரான மார்க் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? ஆமாம் ஜெஸ்ஸி, கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்பட போகிறாங்க பாரு. நானே சொல்கிறேன். தேங்க்யூ எமிலி. ஓகே, நம்ம நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம். பாய். ஓகே ஜெஸ்ஸி, பாய். நாளைக்கு பார்க்கலாம். என்ன டாடி சீக்கிரமா வந்துட்டீங்க ஆஃபீஸ்ல இருந்து? என்னாச்சு டாடி? நான் சீக்கிரம் வரதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் கிட்ட எனக்கு மறைச்ச? எக்ஸாமில் நீ எல்லா சப்ஜெக்டும் நீ ஃபெயில் ஆகிட்டியாமே. இப்போ தான் எனக்கே தெரியும். உங்கள் மேம் சொன்னாங்க. ஒரு வார்த்தை கூட நீ வாய் திறக்கல. டாடி சொல்லக்கூடாதுங்களா? இல்லை டாடி, சாரி டாடி. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு டாடி. நீங்கள் திட்டிடுவீங்கன்னு எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அதான் இந்த டெஸ்ட்டில் கூட நான் பாஸ் ஆகிட்டேன் டாடி. அதான் நான் உங்கள்கிட்ட சந்தோஷமாக சொல்லான்னு வந்தேன். நீங்கள் ஏன் டாடி இப்படி கோவப்படுறீங்க? சரி விடுங்கப்பா, இதுக்கு போய் நீங்கள் அவளை கோச்சிக்கிறீங்க. அவள் தான் சாரி கேட்டுட்டா. இப்போ நல்ல மார்க் எடுத்துகிட்டு வந்திருக்கால, அப்ரிஷியேட் பண்ணி பேசுங்கப்பா. அதுக்காக நீங்கள் கோவமாக இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்கு? என்னதான் சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல. அவள் பண்ணது தப்பு தான். அதில் நான் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. நான் இனி அவள்கிட்ட பேச போகிறதே இல்லை. என்கிட்ட பேச வேணான்னு சொல்லிடு. பாருங்க மம்மி, நான் சாரி கேட்டு இப்படி வெறுப்பா போறாரு மம்மி. போங்க மம்மி. சரி சரி ஜெசிமா, நீ வருத்தப்படாத. என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தானே. சரி, நீ ஏசப்பாட்ட சாரி கேட்டியா? ஏசப்பாட்ட முதல்ல மன்னிப்பு கேளு. அப்புறம் அம்மா பாட்ட நீ கேட்டுட்ட. நல்லா ஏசப்பா மன்னிச்சிருவாரு. சரியா? இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாது. ஓகேவா? இனிமேல் எப்பயுமே நீ நல்லா படிக்கணும், நல்லா சக்சஸ்ஃபுல்லா நீ இருக்கணும். அதுதான் மம்மி டாடிக்கு ஆசை. அப்ப 2 நாள்ல சரியாயிருவாரு. ஒன்றும் இல்லை. நீ ஒன்றும் வருத்தப்படாத. சரியா? ஆமா
மம்மி, ஏசப்பா கிட்ட சாரி சொல்லிட்டேன் மம்மி. ஆனா அப்பா மட்டும் பேச சொல்லுங்க மம்மி. ஓகே ஜெசிமா, நீ எதுவும் கவலைப்படாத. அப்பா சீக்கிரம் சரியாயிருவாரு. நீ போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா. ஓகேவா? அம்மா உனக்கு டீயும் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. ஓகே? எல்லாருமே வருவாங்க. அங்க ஃபங்க்ஷனுக்கு வரீங்களா டாடி? கரண், நான் நேற்றே சொல்லிட்டேன்ல உன் பிள்ளைகிட்ட நான் பேச மாட்டேன்னு. அப்புறம் ஏன் என்கிட்ட பேசுறீங்க? உன் பிள்ளைகிட்ட சொல்லுவி, என்னால் எங்கேயும் வர முடியாது. எனக்கு ஆஃபீஸில் 1008 வேலை இருக்குது. நான்லாம் எங்கேயும் வரமாட்டேன். என்னை கூப்பிடாதீங்க. டாடி ப்ளீஸ் டாடி, வாங்க டாடி. எல்லாரோட டேடிஸ் வருவாங்க டாடி. ப்ளீஸ் டாடி, என் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் 2 பேருமே வருவாங்க டாடி. ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ் டாடி. நான் தான் சொல்லிட்டேன்ல என்னால் முடியாது, வர முடியாதுன்னு. வேணா உங்கள் அம்மா கூட்டிகிட்டு போ. மம்மி பாருங்க மம்மி, நான் எவ்வளோ ப்ளீஸ் பண்ணுறேன். அப்பா வெறுப்போடு எந்திரிச்சு போகிறாரு மம்மி. என்னாச்சு மம்மி? அப்பாவுக்கு பேசவே மாட்டேங்கிறாரு மம்மி. சரி விடு ஜெசிமா, நீ கவலைப்படாத. அம்மா வரேன், சரியா? அப்பா வராட்டி என்ன, அம்மா வரேன். அப்பா சரியாயிருவாரு. நீ நல்லா ப்ரே பண்ணு அப்பாக்காக. அப்பாட்டு மனசுல இருக்கிற அந்த கோபம், வெறுப்பு எல்லாம் சீக்கிரம் மாறணும். ஏசப்பா என் மேல வந்து திரும்ப அந்த அன்பு ஆகணும் அப்படின்னு சொல்லி நீ ப்ரே பண்ணு. ஏசப்பா கண்டிப்பா அப்பா மாத்துவாரு. ஓகேவா? அம்மா வரேன், நீ கவலைப்படாத. ஓகே? எனக்கு காம்படிஷன் ரொம்ப சூப்பரா போச்சு. அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா எல்லா என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் வந்தாங்க, என்னோட அப்பா மட்டும் வரல. என்னை ஏன் அப்பா இவ்வளோ வெறுக்கிறாரு? அவருக்கு என் மேல அன்பே கிடையாது. ஐயோ, எம்லியோட மேக்ஸ் நோட் என் கிட்ட இருக்கு. சோ நாளைக்கு வேற மேக்ஸ் ஹோம்ஒர்க் வேற பண்ணிட்டு வர சொன்னாங்க. என்ன பண்றது? சரி, அப்பா கூட்டிட்டு போய் அவ வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். டாடி டாடி, தெரியாம நான் எம்லியோட நோட்டு, மேக்ஸ் நோட் எடுத்துட்டு வந்துட்டேன் டாடி. அவ வீட்டுக்கு போய் மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாமாங்க டாடி? ப்ளீஸ் டாடி. என்கிட்ட பேசாத நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். வேணா நீ வேணா போய் கொடுத்துக்கோ, என்னெல்லாம் கூப்பிடாத. ஐயோ, அப்பா வேற இப்படி சொல்றாரு. நான் என்ன பண்றது? சரி, கிளாரா வேணா கூட்டிட்டு போலாம். அவளுக்கு கார் இருக்குல்ல, அவள் கார்ல போயிட்டு வந்துடலாம். தேங்க்யூ கிளாரா. இல்லைன்னா நான் வந்து அவகிட்ட போய் புக்கு கொடுத்துருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல ஜெஸ்ஸி, என் ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டேனா? ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். சரி, நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன். போய் குடிச்சிட்டு வந்துடலாம். ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன். 2 டேஸும் உன் ஃபேஸே நல்லா இல்லையே. நீ வேற ஏன் கிளாரா? அப்பா என் கூட பேசி 2 நாள் ஆச்சு. அவர் எப்ப பார்த்தாலும் வெறுப்ப காட்டிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியல கிளாரா. அவர் என் கூட வெறுப்பாவே இருக்காரு. அன்பே இல்ல அவருக்கு என் மேல. கிளாரா, பாத்து பாத்து, முன்னாடி லாரி வருது. பாத்து பாத்து. அப்பா, ஜெஸ்ஸி போய் ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. இன்னும் ஜெஸ்ஸி வரவே இல்லை. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்குதுப்பா. என்னாச்சுன்னு தெரியலையே. யாரு ஆலிங் மேல எழுத்துறாங்க பாருங்கப்பா. யாருன்னு பாருங்க. வாங்க, என்னாச்சு சொல்லுங்க ஆண்டி. சார், உங்க பொண்ணு ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க சார். பயங்கரமா அடிபட்டிருக்கு சார். ஏபிசி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க சார். சீக்கிரம் போய் பாருங்க சார். போங்க சார். என்ன சார் சொல்றீங்க சார்? நல்லா பாத்தீங்களா? என் பொண்ணு தானே அது? ஐயோ, எந்த இடத்துல சார்? சார் ஓகே சார், நான் சீக்கிரம் போய் பார்க்குறேன் சார். இங்கே யாரும் வில்லியம் இருக்கீங்களா? ஜெஸ்ஸியோட ஃபாதர். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சொல்லுங்க மேடம். நான் தான் வில்லியம் மேடம். சொல்லுங்க மேடம். என் பொண்ணு எப்படி மேடம் இருக்கா? ப்ளீஸ் மேடம் சொல்லுங்க மேடம். சார், எனக்கு சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜெஸ்ஸிக்கு வந்து தலையில ரொம்ப அடிபட்டிருக்கு. பயங்கரமான பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஆமா, இப்போ ஓ பாசிட்டிவ் உடனே தேவைப்படுது. எனக்கு இமிடியேட்டா அரேஞ்ச் பண்ண முடியுமா? எனக்கு சொல்லுங்களேன் சார். நீங்க தான் எமர்ஜென்சி புரிஞ்சுக்கணும். ஏன்னா உடனே நம்ம 1 ஹவர்ல நம்மளுக்கு வந்து பிளட் ஏத்தலைன்னா அவ உயிருக்கே ஆபத்தாயிரும். அதனால இமிடியேட்டா அவளுக்கு வந்து பிளட் ஏத்தணும் சார். கொஞ்சம் அரேஞ்ச் பண்றீங்களா? ஓ பாசிட்டிவ் தானே மேடம்? அது எனக்கும் ஓ பாசிட்டிவ் தான் மேடம். நான் கொடுக்குறேன் மேடம். என் பிள்ளைக்காக நான் கொடுக்குறேன் மேடம். எடுத்துக்கங்க மேடம். சீக்கிரமா எடுத்துக்கங்க மேடம். ஓகே சார், ரொம்ப நல்லதா போச்சு. சீக்கிரமா வாங்க. ஆமா, நான் அந்த 113 அந்த ரூம்ல நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஜெசிமா எப்படிடா இருக்க? இப்ப பரவாயில்லையா? எப்படிடா ஃபீல் பண்ற? சொல்லு சாமி. ஆமா, இப்போ பரவாயில்லம்மா. இப்போ பெட்டரா ஃபீல் பண்றேம்மா. சரிம்மா, அப்பா எங்க? ஜெசிமா, உனக்கு ஒன்று தெரியுமா? நீ அடிபட்டு பிளட்டு வந்து அவ்வளோ போய் உயிருக்கு போராடிட்டு இருந்த நேரத்தில் உனக்கு யார் தெரியுமா பிளட்டு கொடுத்தா?
உங்கள் அப்பா தான் கொடுத்தாரு. உங்கள் அப்பா வந்து நீ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஓடி வந்து அவர் தான் வந்து பிளட்டு கொடுத்து உன்னை காப்பாற்றினார். உங்கள் அப்பா வந்து பிளட்டு கொடுத்தனால தான் இப்போ நீ உயிரோடு நீ உட்காந்துருக்க. உனக்கு தெரியுமா? அவர் ரொம்ப அன்பானவர். நீ வந்து அப்படி நினைக்காத ஜெசிமா. அதனால் நீ வந்து அப்பாவை வந்து எதுவும் நீ தப்பாக நினைக்காத, சரியா? அவருடைய அன்பு, ஆமாம், நீ வந்து புரிஞ்சுக்கோ, சரியா ஜெசிமா? அதனால் நீ வருத்தப்படாத. பாரு, அப்பாவே வந்திருக்கிறாரு பாரு. அம்மா என்னம்மா சொல்றீங்க? அப்பா தான் பிளட் கொடுத்தாரா? ஐயோ, நான் அவரை தப்பா நினைச்சிட்டேம்மா. உண்மையாவே அப்பாக்கு என் மேல பாசம் இருக்குல்லம்மா? ஆமாம் ஜெசிமா, அப்பா உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாரு. உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மன்னிக்க வைக்கும், ஓகேவா? அதே மாதிரி தான் ஏசப்பாவும் நம்ம அவரை விட்டு தூரம் போனாலும் அவர் எவ்வளோ அன்பானவர் இல்லை? நம்மளுக்காக அவர் அவருடைய ரத்தம் முழுவதையும் கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார்ல. அவருடைய ரத்தம் தான் நம்மளுக்கு ஓடுது. அப்போது அவருடைய பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும் இல்லை? அதான் நான் அப்பாட்ட நான் சொன்னேன். அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாரு. இனி வந்து உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாரு சாமி, நீ கவலைப்படாத. ஓகே, இந்த பாரு, அப்பாவே வந்துட்டாரு. ஜெசிமா, எப்படி இருக்கம்மா? நான் என்றைக்குமே உன்னை நான் வெறுத்ததே இல்லைம்மா. உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கிறேன். நீ அன்னைக்கு தப்பு செஞ்சனால தான் நான் கோவத்தில் இருந்தேனே ஒழிஞ்சு உன் மேலே வெறுப்பெல்லாம் நான் காமிச்சதே இல்லைம்மா, காமிக்கவும் மாட்டேம்மா. ஏன்னா நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்க தானே. அன்பு ஒரு நாள் ஒழிஞ்சு போனதில்லைம்மா, சரியாம்மா? தேங்க்யூ டாடி. லவ் யூ டாடி. எனக்கு தெரியாம போயிடுச்சு டாடி. நான் நீங்க கூட என் மேல வெறுப்பு காமிக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா டாடி? இப்பதான் எனக்கு புரியுது டாடி. பிளட் எல்லாம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ டாடி. ஏய் எமிலி, அங்க பாரு, கிளாரா நிக்கிற மாதிரி இருக்கு தண்டவாளத்துல. கிளாராவா அது? ஆமா கிளாரா தான். அவனுக்கு அங்க போய் நிக்கிறா. ட்ரெயின் வர வரப்போகுது. சுச்சோ, கிளாரா, கிளாரா. Abaka, 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 abaka. சூப்பரா என்ஜாய் பண்ணீங்களா? இந்த செகண்ட் நல்லா இருந்துச்சுல? ஆமா, அபோர்ஷன்ல இருந்து அஃபெக்ஷனுக்கு வந்தாச்சு. எல்லாம் இயேசுவோடைய அன்பு பூர்ணமா நிறைஞ்சவங்க எல்லாம் ஒரு ஓயா சொல்லிடலாமா? சூப்பர் 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 சூப்பர். சோ அதனால இயேசுவோடைய அன்பை நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாருக்கும் கொடுக்க போறோம். நம்ம நேத்து ஒண்ணு கத்துக்கிட்டோம்ல, இயேசுவின் அன்பு அகலமானது, நீளமானது, உயரமானது, ஆழமானது, அது என்னிடம் உள்ளது நான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன். ஒருத்தர் செஞ்சிடலாமா? ரெடியா? ஓகே. இயேசுவின் அன்பு நீளமானது, அகலமானது, உயரமானது, ஆழமானது, அது என்னிடம் உள்ளது, நான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன். இயேசுவின் அன்பு நீளமானது, அகலமானது, உயரமானது, ஆழமானது, அது என்னிடம் உள்ளது, மற்றவர்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? சூப்பரா. ஆமா, ஏசப்போடைய அன்பு நம்மளுக்குள்ள இருக்கு, வந்துருச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்? ஏசப்போடைய அன்பை மத்தவங்களுக்கு கொடுக்க போறோம். கொடுக்கிறவங்க ரெடின்றவங்கள எஸ் ரெடி சொல்லலாமா? ரெடி. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம லாஸ்ட் இதுக்கு வந்தாச்சு, க்ளோசிங் பிரேயருக்கு. இன்னைக்கு எல்லாம் சூப்பரா இருந்துச்சா? வெரி குட் வெரி குட். எல்லாம் சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இயேசுவோடைய அன்பு நம்மளுக்குள்ள வந்துருச்சுல. நம்ம என்ன பண்ண போறோம்? ஆண்டவருடைய அன்பு உலகத்துல எல்லாருக்கும் கொடுக்க போறோம் இல்லையா? சோ அதுக்காக தான் நம்ம ரெடியா நம்ம வந்து போக போறோம். எல்லாம் ரெடியா ஒரு ஓயா சொல்லலாம். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம வந்து இப்ப க்ளோசிங் பிரேயர் பண்ணி ஏசப்பா தேங்க்ஸ் சொல்லிடுவோமா? எல்லாம் கண்ண மூடுங்க, கை கூப்புங்க, ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லிடலாம். நிக்கி அக்கா வந்து ஜோம் பண்ணுவாங்க. எல்லாம் ஜோம் பண்ணலாமா? தேங்க்யூ ஏசப்பா, இந்த நாளுக்கு உங்களை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நாள்ல நாங்க நல்லபடியா இந்த விபிஎஸ் பண்ணி முடிக்க உதவி செஞ்சீங்க, அதுக்கு நன்றி ஏசப்பா. இது மூலியமா நாங்க நிறைய கத்துக்க உதவி செஞ்சீங்க, அதுக்கு நன்றி. நிறைய குட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, உங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சு பாதுகாத்துக்கணும் ஏசப்பா. நாங்க பண்ணது எல்லாரும் அதுபடி நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்க ஆசீர்வதிச்சு பாதுகாத்துக்கோங்க. இயேசு நாமத்திற்கு ஜீவனுடன் நல்லபிதாவே. ஆமென் 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 ஆமென். थैंक यू. சோ சூப்பரா எல்லாரும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணீங்க. நாளைக்கு வந்து என்ன டே சொல்லிருந்தோமா? இன்னைக்கு ஒரு டாஸ்க் வசனம் எல்லாம் படிச்சு போட்டுருக்கீங்க, நிறைய பேர் அனுப்பல. சோ இன்னைக்குரிய வசனத்தையும் அழகா அங்கிள் சொல்லி கொடுத்தாங்க. அந்த வசனத்தையும் நான் வந்து நீங்க படிச்சு நீங்க வந்து இன்னைக்கு வந்து டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. ஓகே குட்டீஸ். சோ அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ப்ளூ டே. ஓகேவா? எல்லாம் ப்ளூல வந்தவங்க அன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்து சூப்பரா வந்து எனக்கு அனுப்பிச்சு விடணும். ஓகேவா?
Okay, cuties. Thank you so much. God bless you all. Bye.